ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஹர்ஷு விலாக்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்க்கு கொஞ்சம் gift வாங்கிறதுக்காக பாண்டியன் பேங்கிள்ஸில் ஷாப்பிங் பண்ணலான் தான் போயிருந்தேன். அந்த வீடியோ தான் நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஸ்டார்டிங்கே நான் கொஞ்சம் திங்ஸ்லாம் மைண்டில் வச்சுருந்தேன். இதெல்லாம் வாங்கலான்ட்டு. எங்கள் அம்மா வர ஒரு பக்கம் காமெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க, கிளாஸ்லாம் போட்டு பார்த்துட்டு. லாஸ்ட் பர்த்டேக்கு என்னோடய 2 ஃப்ரெண்டுக்குமே ட்ரெஸ்ஸு தான் gift பண்ணேன். இந்த வாட்டி இந்த மாதிரி ஃபேன்சி ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் திங்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி ஒன்றா கொடுக்கலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணி தான் வந்திருந்தேன். பாண்டியன் பேங்கிள்ஸில் இந்த மாதிரி ஃபேன்சி ஐட்டம்ஸ்லாம் அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருக்கும், நிறைய கலெக்ஷன்ஸும் இருக்கும். ஸோ அதுக்காக தான் இங்கே வந்திருந்தேன். எனக்குமே பிடிக்கும், நானுமே அப்படியே கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணலான்னு தான் வந்திருந்தேன். என்ன கிஃப்ட்லாம் வாங்கியிருக்கேன்ட்டு இந்த வீடியோட லாஸ்ட்லேயே உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ ஃபுல்லாக பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்க பிரேஸ்லெட் கலெக்ஷன்ஸ், இயரிங் கலெக்ஷன்ஸ்லாம் நிறைய இருந்துச்சு. ஸ்டட் டைப்பும் வச்சுருந்தாங்க, ஜும்கா மாடல் வச்சுருந்தாங்க, கொரியன் டைப் இயரிங்ஸ்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறமா கோல்டு கவரிங் இயரிங்ஸ் கூட வச்சுருந்தாங்க. அப்படியே ஒரு செக்ஷனாக பார்த்து அங்கே என்னெல்லாம் பிடிக்குதோ ஒன்று ஒன்றா எடுத்துட்டேன். இந்த மாதிரி நெக் பீஸ் செட்டும் நிறைய வச்சுருந்தாங்க. முக்கியமாக நீங்கள் ப்ரைடலுக்கு யாருக்குன்னா பர்ச்சேஸ் பண்ணணுன்னு நினைக்கிறீங்கன்னா இங்கே விசிட் பண்ணி பார்க்கலாம். நிறைய வச்சுருந்தாங்க. சோக்கர் செட், ப்ரைடல் ஆக்சசரிஸ்லாம் நிறையவே இருந்துச்சு. அந்த நெட்டு மாதிரி ஜடை செட்லாம் கூட வச்சுருந்தாங்க. ஆரி ஒர்க் பண்ண அந்த ஹிப் பெல்ட்லாம் கூட இருந்துச்சு. ப்ரைடல் அக்சசரிஸ் நிறையவே இருந்துச்சு. தேவைப்படுறவங்க கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். எனக்கு இது ஃபேவரட்டான ஷாப். நீங்களும் இந்த ஷாப் விசிட் பண்ணியிருக்கீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. ஆல்மோஸ்ட் நான் என்னெல்லாம் பிளான் பண்ணியிருந்தோனோ அது எல்லாமே வாங்கிட்டேன். ஒரே ஒரு பொருள் மட்டும் தான் மிஸ்ஸிங். அந்த ஃப்ளோரல் டைப்பில் கிளச் கிளிப் இருக்கும்ல, அது அங்கே இல்லை. ஸோ அதை மட்டும் விட்டுட்டு ஃபைனலாக என்னெல்லாம் வாங்கணும்னு நினச்சினோ அதெல்லாம் வாங்கிட்டு பில் பண்ணிவிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஸோ ஃபைனலாக ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீடியோவே நெக்ஸ்ட் டே தான் எடுக்கிறேன். இப்போது என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்க்கு நான் என்னெல்லாம் திங்ஸ் வாங்கினேன்ட்டு வாங்க பார்க்கலாம். சடனாக என்னன்னு தெரியல, வீட்டில் எல்லாருக்குமே கோல்டு, எனக்குமே கோல்டு தான். பேசவே முடியல, த்ரோட் பெயினாக இருக்குது. இங்கே வேறு ஒரு பக்கம் வீங்கின மாதிரி இருக்குது. ஆல்ரெடி கொஞ்சம் மூஞ்சி புசு புசு தான், இதில் வேறு வீங்கி ஒரு மாதிரி இருக்குது அப்படியே. சரி வாங்க என்ன வாங்கினேன்னு பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோ என்னோடய 2 ஃப்ரெண்ட்ஸுக்கு வாங்கியிருக்கேன். அவங்களுக்கு பர்த்டே ஒரே மந்தில் தான் வருது. ஸோ என்னோடய இன்னொரு ஃப்ரெண்டுக்கு கொடுக்க முடியல. ஸோ 2 பேருக்கும் சேர்த்து தான் தரலான்ட்டு இந்த கிஃப்ட் வாங்கினேன். ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி சூஸ் பண்ணி தான் வாங்கியிருக்கேன். பார்த்து வாங்கியிருக்கேன். கொஞ்சம் மட்டும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இந்த வீடியோ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தாலும் ரொம்பவே ஹாப்பியாக வாங்க தான் நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் 2 பேருக்குமே இந்த ஹேர் போ தான் வாங்கியிருந்தேன். ரெட் கலரில் சூஸ் பண்ணி வாங்கியிருந்தேன். இந்த போ அவங்களுக்கு பிடிக்குமான்னு தெரியல, பட் 2 பேருமே யூஸ் பண்ணுவாங்கன்ற நம்பிக்கையில் இதை வாங்கியிருக்கேன். ஏய் ரக்ஷு, ரம்யா, நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த கிஃப்ட்லாம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. இந்த போ வாங்கியிருந்தேன் ஃபஸ்ட்டு. செகண்ட் பார்த்தீங்கன்னா 2 பேருக்குமே இந்த ஸ்டோன் ஸ்டிக்கர் பொட்டு தான் வாங்கியிருந்தேன். 2 பேருமே யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால இந்த பொட்டு வாங்கியிருந்தேன். தேர்ட் இந்த கிஃப்ட் தான் வாங்கியிருந்தேன். என்னோட ஒரு ஃப்ரெண்டுக்கு இந்த மாதிரி பிரேஸ்லெட், அந்த ஈவில் ஐஸ் ஆமாம், அந்த ஈவில் ஐஸ் வச்ச மாதிரி இந்த பிரேஸ்லெட்டு. செகண்ட் ஃப்ரெண்டுக்கு இந்த மாதிரி வாங்கியிருந்தேன். ஏன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி செட் ஆகாதுன்னு எனக்கு தோணுச்சு. அதனால இந்த மாதிரி இந்த பிரேஸ்லெட் வாங்கினேன் அவங்களுக்கு. ஸோ இதுதான் தேர்டாக வாங்கியிருக்கேன். எத்தனை எப்படிலாம் நான் சூஸ் பண்ணல, எனக்கு என்னெல்லாம் பிடிக்குதோ அவங்களுக்கு என்னெல்லாம் செட் ஆகுமோன்ற மாதிரி பார்த்து எடுத்துட்டேன். ஸோ இந்த பிரேஸ்லெட் 2 பேருக்குமே வாங்கியிருந்தேன். பார்த்தீங்கன்னா 2 பேருக்குமே க்யூட்டான இந்த சேம் கலரில், பர்பிள் கலரில் இந்த குட்டி ஃப்ளவர் கிளிப் வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட் மேட் ஃபினிஷில் 2 கிளிப் வாங்கியிருந்தேன். 2 கிளச் கிளிப் மாதிரி வாங்கியிருந்தேன். இதில் இப்போ யாருக்கு எந்த கலர் கொடுக்கறதுன்னு எனக்கு தெரியல. ஆல்மோஸ்ட் அதனால தான் சண்டை வரக்கூடாதுன்னு சேமாக எடுத்தேன். ஓகே பார்க்கலாம் யாருக்கு இதை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இந்த 2 மேட் ஃபினிஷிங்கில் இந்த கிளச் கிளிப் 2 எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 பேருக்குமே இந்த க்யூட்டான கொரியன் டைப் இயரிங்ஸ் வாங்கியிருந்தேன். இந்த ரெட் கலரில் சூஸ் பண்ணி வாங்கியிருந்தேன். இந்த க்ரீன் கலரில் சூஸ் பண்ணியிருந்தேன். இந்த 2மே யாருக்கு எந்த கலர் கொடுக்கறதுன்னு தெரியல, பார்த்து பேக் பண்ணுவோம். இந்த 2 இயரிங்கும் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 பேருமே ஜும்கா வியர் பண்ணுவாங்க. அதனால 2 பேருக்குமே சேமாக இந்த ஹேங்கிங் டைப்பில் இருக்க ஜும்கா வாங்கியிருந்தேன். 2 ஜும்கா. 2 பேருக்குமே நெயில் பாலிஷ் வாங்கியிருந்தேன்.
இது வந்து கொஞ்சம் டார்க்கான கலர், இது வந்து லைட் கலரில் வந்து சூஸ் பண்ணி வாங்கியிருந்தேன். இன்சைட்டில் இருந்து இந்த 2 நெயில் பாலிஷ் வாங்கியிருந்தேன். இதுவுமே வந்து யாருக்கு என்ன வைக்கிறதுன்னு தெரியல, எப்படியோ அந்த 2 பேரும் சண்டை போடாமல் தான் யூஸ் பண்ணிப்பாங்க நம்புகிறேன். ஸோ வந்து இந்த 2 நெயில் பாலிஷ் வாங்கியிருந்தேன் அவங்களுக்காக. இது 2 பேருக்குமே இந்த க்யூட்டான ஹேர் கிளிப் தான் வந்து வாங்கியிருந்தேன். ஒரு ஃப்ரெண்டு வந்து க்யூட்டாக இந்த மாதிரி பேபி மாதிரி இந்த கிளிப்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க, நானுமே யூஸ் பண்ணுவேன். ஸோ அவங்களுக்காக இந்த மாதிரி டைப்பில் வந்து குட்டி குட்டி கிளிப்ஸ் வந்து வாங்கியிருந்தேன். இன்னொரு ஃப்ரெண்டுக்கு வந்து ஹேர் லென்த்தி, அவளுக்கு வந்து கொஞ்சம் புசு புசுன்னு கேர்லி ஹேர் நல்லா இருக்குமா, அதனால இந்த ஹார்ட்டின் ஷேப்பில் பெரிய கிளச் கிளிப் வந்து அவளுக்கு வாங்கியிருக்கேன். ஸோ இந்த 2 கிளிப் வந்து வாங்கியிருக்கேன். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் 2 பேருக்குமே இந்த பாக்கெட் டிஷ்யூ வாங்கியிருக்கேன். எங்கன்னா வெளியில் போனால் அவங்க ஹேண்ட்பேக்கில் போட்டு எடுத்துகிட்டு போவாங்க, யூஸ் ஆகுன்ற நம்பிக்கையில் வந்து 2 பேருக்குமே இது வந்து இந்த பாக்கெட் டிஷ்யூ வாங்கியிருக்கேன். ஆனால் மோஸ்ட்டாக நாங்களாம் என்ன பண்ணுவோம்னா, எப்போவுமே லஞ்சு சாப்பிட்டாலும் சரி, எது சாப்பிட்டாலும் சரி, வாஷ்ரூம் போனால் வந்து டிஷ்யூ யூஸ் பண்ணுவோம். ஆனால் வந்து சாப்பிட்டுலாம் முடிச்சா அந்த தண்ணியை வந்து ட்ரெஸ்லேயே வந்து தொடச்சிப்போம். ஸோ நாங்களாம் அந்த மாதிரி கேங்கு தான். ஃபைனலாக இப்படி பார்க்க எப்படி இருக்குது, இந்த மாதிரி கேர்லி ஐட்டம்ஸ்லாம் வந்து பார்த்தாலே ரொம்ப பார்த்துட்டே இருக்கணும் போல தோணும். எத்தனை பேருக்கு இந்த மாதிரி காஸ்மெட்டிக்ஸ் ஐட்டம், ஆக்சசரிஸ்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ வந்து இதெல்லாம் நான் வாங்கிட்டேன், ஆனால் வந்து இதெல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்து 2 பேருக்குமே தனித்தனியாக வந்து பேக் பண்ணி கொண்டு போய் கிஃப்ட்டை கொடுக்கணும். அதுதான் கொஞ்சம் பெரிய ஒர்க்காக இருக்க போகுது. ஸோ அவ்வளோதான் கைஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. நீங்கள்லாம் எத்தனை பேருக்கு உங்களோட பெஸ்டீஸ்க்கு வந்து இந்த மாதிரி கிஃப்ட்லாம் பண்ண பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்டு லேட்டஸ்ட்டாக உங்களோட ஃப்ரெண்டுக்கு நீங்கள் என்ன கிஃப்ட் பண்ணீங்கன்றதும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.